பார்த்து நடக்கிற வரைக்கும், ஜெபம் பண்ணுற வரைக்கும் பேதுருடைய வாழ்க்கையில் முழுகி போகலை. என்றைக்கு புயல் காற்று, எல்லாருடைய வாழ்க்கையில் புயல் காற்று அடிக்கும், எல்லாருடைய வாழ்க்கையில் சோதனைகள் வரும், சூறாவளி வரும், அதை பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. இவர் என்ன பண்ணார், ஆண்டவரை நோக்கி போய் கொண்டிருக்கிற வரைக்கும் தண்ணிக்குள்ளே போகலை, தண்ணி மேலே நடக்கிறாரு. பிரச்சனை மேலே நடப்பீங்க எது வரைக்கும்? கர்த்தரை நோக்கி பார்க்கிற வரைக்கும் நீங்க பிரச்சனை மேல நடந்து போவீங்க. என்றைக்கு பிரச்சனை பெருசா இருக்குதுன்னு திரும்பி பார்க்குறீங்களோ, நானா இதெல்லாம் சமாளிச்சுட்டு இருக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்களோ, ஒரு நொடி பொழுது கர்த்தர் முகத்தை பார்ப்பதற்கு நீங்கள் தாமதித்ததுனால அவன் முழுகி போனான். ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை காப்பாற்றுவோம். ஆண்டவர் சொன்னார், அற்ப விசுவாசி, நான் தான் கூட இருக்கிறேன், ஏன் பயந்து சாவுறேன்? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் என்னுடைய பலத்தினால் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், என் உடம்புல நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது, நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறேன், எல்லாம் என் பலன் தான். நான் ஆண்டவர் பலன் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்களே, ஆண்டவர்லாம் ஒன்றும் கொடுக்கல, நான் உழைக்கிறேன், நான் சாப்பிட்றேன், ஒன்றும் இல்லை. உங்களை எவ்வளோ அழகாக காப்பாற்றிருக்கிறார் தெரியுமா பிரதர் சிஸ்டர்? உங்களுக்கு தெரிய மாட்டுது. நிறைய நேரத்தில் ஆண்டவர் இல்லைன்னா அவனால் சம்பாதிக்க முடியாது, உனக்கு வருமானம் இருக்காது, உனக்கு ஆசீர்வாதம் இருக்காது, போகிற இடம்லாம் பிரச்சனையாகவே இருக்கும், பார்க்குறவங்களாம் முறைக்கிற மாதிரியே தெரியும். என்னடா எல்லாரும் நம்மக்கிட்ட வம்பு பண்ணிகிட்டே இருக்கிறாங்களே, ஏன்னா ஜெபம் இல்லை. முதல்ல நீங்கள் போனீங்கன்னா எல்லாருமே அப்படியே நம்ம போகிறதெல்லாம் சேங்ஷன் ஆகிட்டே இருக்கும், நம்ம போகிறதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும், நினைக்கிறதெல்லாம் நடக்கும், கேட்குறதெல்லாம் நடக்கும். ஆனால் இப்போ ஏன் நடக்க மாட்டுது? ஏன் கேட்குறதெல்லாம் கிடைக்க மாட்டுது? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாரும் நம்மளுக்கு எதிர்த்து நிற்கிறாங்க, நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறாங்கன்னா, உன் வாழ்க்கையில் ஜெபம் குறைஞ்சி போச்சு, நீ ஜெபிக்கிறது இல்லை. அதனால தான் உன்னை போகிறவங்களாம் அசைச்சு பார்த்துட்டு போயின்னுக்கிறான். நீ அசைக்கப்படக்கூடாதுன்னா நன்றாய் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். வாசிப்போம் தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிப்போம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஹல்லேலூயா. இந்த தேசத்தில் நேபுகாத் நேச்சார் என்கிற அரசன் எழும்பி சொல்லுகிறான், நான் வணங்குகிற பொற்சிலையை தான் நீங்கள் வணங்க வேண்டும், நான் நிறுத்துகிற சிலைக்கு தான் நீங்கள் முழங்கால் படியிட வேண்டும், நீங்கள் வேறு எந்த கடவுளையும் வணங்கக்கூடாது என்கிற பத்திரம் வெளியிடப்பட்டு எல்லாரும் கையெழுத்து போடுகிறார்கள். அப்படி நடந்த சூழ்நிலையிலும் எருசலேமுக்கு நேராக தன் வீட்டின் அறக்கதவுகளை திறந்து முன்பு செய்தது போலவே தானியேல் 3 வேளை ஜெபித்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்க கூடாதுன்னு சொல்ற நாட்கள் வரலாம், வேதத்தை எடுக்கக்கூடாதுன்னு சொல்ற நாட்கள் வரலாம், வந்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. பல மாநிலங்களில் அது இன்னும் நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது. நமக்கும் நேரிடலாம். எந்த சூழ்நிலையிலும் நம் ஜெபத்தை விட்டுவிடவே கூடாது. நான் தூங்கினால் எதிரி களை விதிப்பான், ஜெபம் மறந்தால் யார் ஜெயம் எடுப்பான்? இவ்வளோ பெருமையாக சொல்கிறேன் பாரு, எதிரி ஜெயம் எடுப்பான். சகோதரனே சகோதரியே, எதிரி ஜெயம் எடுப்பதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. அவரை நம்புகிற, அவரை விசுவாசிக்கிற, சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஜெயம் அடையும்படிக்காக கர்த்தர் சொல்லுகிறார், ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, விடியற்காலையில் ஜெபம் பண்ணுங்க. அதிகாலை ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? அதிகாலையில் யாராவது ஜெபம் பண்ணுறீங்களா? அதிகாலையில் ஜெபம் ஒரு 7 மணிக்கு அதிகாலை யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறது? 5 மணிக்கு அதிகாலை ஜெபம் தம்பி கூட பண்ணுறாரு, வெரி குட். அதிகாலைன்றது தெரியுமா? ஆண்டவர் சொல்ல, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கன்றடைவான். காலையில் ரொம்ப கிளியராக இருக்கும், லிங்க்கு கம்யூனிகேஷன் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நிறைய பேர் வெடிகாலத்தில் உட்காந்து ஃபோன் நோண்டின்னு இருப்பாங்க. என்னான்னு கேட்டால் நெட்டு அப்போ தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடைக்குது, ஏன்னா எல்லாம் தூங்கின்னு இருப்பாங்கள்ல, அந்த நேரத்தில் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்களாம். அதனால் கம்யூனிகேஷன் நல்லா நெட்டு ரொம்ப இப்போ தான் சீக்கிரமாக கிடைக்குதுன்னு வெடிகாலம். சாதாரணமாக உலகத்தில் இருக்கிற நெட்வொர்க்கு
சீக்கிரமாக இருந்தால் டவுன்லோட் ஆகணும்னா வெடிகாலம் உட்காந்து டவுன்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறான். நான் சொல்கிறேன், நீ அதிகாலையில் எழுந்து உன் அப்ளிகேஷனை கர்த்தருக்கு முன்பதாக வைக்கும்பொழுது டைரெக்டாக ரிசீவ் பண்ணுவார், என்னை கண்டு கொள்வீங்க. அல்லேலூயா. இயர்லி மார்னிங்க, காலையில் வெடிகாலம் நீங்கள் எழுந்து ஆண்டவரே நீ கூடும்போது, மகளே கேட்பீங்க, மகனே இருக்கிறப்பா சொல்லு என்ன, எத்தனை நாள் வந்து காத்துட்டு உக்காந்துட்டு போகிறாரு, டைம் பார்த்துட்டு 6 மணிக்கு எழுந்துக்கோன்னு பார்க்குறாரு, 5 மணிக்கு எழுந்தோன்னு பார்க்குறாரு, 7 மணிக்கு கிளம்பி போயிடுவார். ஒரு நாளும் வந்து ஆண்டவர் உக்காந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு, இது தூங்கு மூஞ்சி பொழுகுது, இது எழுந்துக்காது பொழுகுது. எவ்வளோ நாள் காத்திருக்கிறாரு. ஆண்டவர்கிட்ட பேசி எத்தனை நாள் ஆகுது, வேதத்தை வாசி எத்தனை நாள் ஆகுது, கர்த்தர்கிட்ட பேசுகிற அனுபவம் இருக்குதா? ஒரு நாள் பேசலனா கூட நமக்கு நெருக்கமான நண்பர்கள், நமக்கு நெருக்கமான உறவு, மனைவி கணவன் ஒரு நாள் பேசலனா கூட உண்மையாக நேசிக்கிற கணவனாக மனைவியாக இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நான் ஏன்டா வாழணும்னு நினைப்பான். ஆமாவா இல்லையா? நாங்கள் பல வருஷமாக இல்லையா பேசாமல் இருக்கிறோம். அப்போ நீங்கள் உண்மையான கணவன் மனைவி கிடையாதுன்னு அர்த்தம். நான் சொல்கிறேன் பாருங்கள், உண்மையான கணவன் ஒரு மணி நேரம் கூட பேசாமல் இருக்க முடியாதுங்க. அன்புன்னா அதுதான் அன்பு. கர்த்தர் நம் மீது அவர் சொல்கிறார், நீங்கள் யார் தெரியுமா? சபைன்றது யார்? மணவாட்டி. அழகாக சொன்னார், சபைன்றது மணவாட்டி, மணவாளன். எப்படா அவர் மணவாட்டியே நம்மளை வச்சிருக்கிறார், அப்போ எவ்வளோ நேசிப்பார் நம்மளை. நம்ம பேசணும், நம்ம வார்த்தை கேட்கணும், நம்ம குரலை கேட்கணும்னு தினமும் உக்காந்து காலையில் எழுந்து பாட்டு பாடுமே, அது காலையில் உக்காந்து ஜெபம் பண்ணுமே, என் பிள்ளை என்ன தேடுமேன்னு அவர் ஆசை வந்து உக்காந்தா, நீ எங்கே தேடுற? காலையில் எழுந்த உடனே தலைக்காணி ஆண்டவரே டிங் டிங்னு மெசேஜ் வருது, வாட்ஸ்அப்பில் யார் மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறாங்க தெரியலையப்பா. காலையில் நம்மளை வேற யாரோ தேடுறாங்க, அவங்களுக்கு பதில் கொடுக்குறோம். நம்மளை தேடுற ஆண்டவருக்கு நீ பதில் கொடுக்குறாயா? தேடுற ஆண்டவருக்கு, ஆண்டவரை இருக்கிறேன் அடியேன் என்று சொல்லி ஜெபிக்கிறாயா? அந்த அனுபவம் இன்னைக்கு இல்லை. அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற அந்த ஜெபம் இல்லை, அந்த தாகம் இல்லை, அந்த வைராக்கியம் இல்லை. ஜெப ஆவி உன்னிலிருந்து அணைந்து கொண்டிருக்கிறது. நீ தானியேல் அங்கே ஒரு சூழ்நிலை என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு நிலைமை. அதனால ஜெபம் பண்ணக்கூடாதுன்ற நிலைமையிலே தானியேல் என்ன பண்ணுறாரு? முன்பு செய்தது போல ஜெபம் பண்ணுறாரு. இங்கே ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஜெபம் பண்ண மாட்டோம். இங்கே பண்ணுறதுக்கு யாரும் தடையும் கிடையாது. காலையில் எழுந்து ஜெபம் பண்ண அவங்க அம்மா ஏன்டா ஜெபம் பண்ணுறேன் கேட்க போகிறாங்க. அவங்களுக்கு அதோட என் பிள்ளை காலையிலே இருந்து ஜெபம் பண்ணுக்குது சாமி, எவ்வளோ நாள் ஆசைப்பட்டேன், காலையிலே இருந்து ஜெபம் பண்ணுக்குது. உன்னை யாருங்க ஜெபம் பண்ணால் ஏன்டா வெடிகால எழுந்து ஜெபம் பண்ண கேட்க போகிறாங்க? ஒன்றுமே கிடையாது. வெடிகால எழுந்து ஜெபம் பண்ண சந்தோஷம் தான் படுவோம். அவங்களுக்கு குற்ற உணர்வு வரும், ஐயோ காலையில் எழுந்து இவன் ஜெபம் பண்ணுக்கிறானே, நம்ம தூங்கி நிற்கிறமேன்ட்டு அவங்களும் எழுந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம தான், அவங்க தூங்கி நிற்கிறாங்களா, அம்மா கொண்டாரு தூங்கின, நம்மளும் கொண்டாரு தூங்கலாம். இப்படிலாம் மாற்றி பார்த்து தூங்கிட்டானே இருக்கிறோம். ஜெபம் பண்ணுறது கிடையாது. நீங்கள் ஜெபம் பண்ணவர்களாக இருந்தால் தான் யாரும் உங்களை அசைக்க முடியாது பிரதர். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருங்க, யாரும் உங்களை அசைக்க முடியாது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நம்ம வாசிப்போம். பாருங்க, தேவ வசனத்தை தைரியமாக சொல்வதற்கு காரணம் தெரியுமா? அவர்கள் எல்லாம் கூடி ஜெபம் பண்ணினார்கள், பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது வந்து இறங்கினார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம் கூடி ஜெபிக்கிற ஜெபங்கள் இல்லை. ஒன்றுபட்டு குடும்பமாக இணைந்து ஜெபிக்கிற ஒரு வழக்கம் இல்லை. முதல்லலாம் அம்மா கூப்பிட்டு உட்கார வச்சு நான் குடும்பமாக உட்காந்து சாப்பிடுவாங்க. இப்போ என்ன தெரியுமா நடக்குது நடைமுறையில்? ஓனமா போய் போட்டுன்னு சாப்பிடு. அம்மா ஒரு டைமில் சாப்பிடும், புள்ள ஒரு டைமில் சாப்பிடும், அப்பா ஒரு டைமில் சாப்பிட்டுன்னு இருப்பார். சாப்பாடு யார் சாப்பிட்டுனே தெரியாது, காலி ஆகிட்டு இருக்கும். யார் சாப்பிட்டது? ஒருத்தர் 2 முறை சாப்பிட்டு போயிருப்பா. முதல்லலாம் அம்மா உட்கார வச்சு உக்காருங்கப்பா எல்லோரும் ஒன்றா உக்காந்து சாப்பிட்ணும். ஒன்றா உக்காந்து சாப்பிட்ற பழக்கம் இருக்குதா இப்போ யாருக்குன்னா? ஒன்றா உட்காந்து சாப்பிட்றீங்களா? பரவாயில்ல, சோத்துரும். அல்லேலூயா. இருக்கிறாங்கப்பா ஆட்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணுங்க, குடும்பமாக உட்காந்து சாப்பிட்ணும். குடும்பமாக உட்காந்து ஃபோன் நோண்டின்னு இருக்கக்கூடாது. குடும்பமாக, ஆமாம், குடும்பமாக உட்காந்து நோண்டுக்கிறாங்க. யார் தான் யார்கிட்ட பேசுகிறாங்கன்னே தெரில. எல்லாமே இங்கே தான் இருக்கிறாங்க. இவங்க வேற யார்கிட்டயோ பேசினுக்கிறாங்க. என்ன பண்ணுறது? குடும்பமாக சாப்பிட மாட்டாங்க, குடும்பமாக ஜெபம் பண்ண மாட்டாங்க, ஆனால் குடும்பமாக உட்காந்து ஃபோன் நோண்டின்னு இருப்பாங்க.
இப்படி இருந்தால் எப்படி உங்களுக்கு? நீங்கள் அப்போ எல்லாம் அசை பார்த்து தான் போவாங்க. நீங்கள் அசைக்கப்படாதபடி இருக்கணும்னா வேலையிலையும் குடும்பத்திலையும் உறவுகள் மத்தியிலும் எல்லாரும் நம்மளை அசைச்சு பார்க்குறாங்கல்ல. உனக்கு சொல்ல முடியாத அளவு கண்ணீர் இருக்குது, இல்லை வேதனை இருக்குது, எல்லாம் என்னை அசைச்சு பார்க்குறாங்கல்ல. சொல்லுவாங்களே என் பல்லு பூச்சி பார்க்குறியான்னு. அந்த மாதிரி எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, நம்மளை அசைச்சு பார்க்குறாங்க. ஏதாவது வார்த்தை சொல்லி புண்படுத்துகிறாங்க, நம்மளை கண்ணீர் வடிக்க வைக்கிறாங்க, வேதனைப்படுத்துகிறாங்க, செய்யாத குற்றத்தை நம்ம மீது சுமத்துறாங்க, நம்மளை அசைச்சு பார்க்குறேன்னு நினைக்கிறாங்க. ஏன் அவனுக்கெல்லாம் கடவுள் இடம் கொடுக்குறாரு தெரியுமா? நீ ஜெபம் பண்ணுறது கிடையாது. நீ ஜெபம் பண்ணினா யாரும் உன்னை அசைக்கவே முடியாது பிரதர். உன் பக்கம் கூட யாரும் வரமாட்டாங்க. அல்லேலூயா. இவங்க எல்லாம் ஒன்றுபட்டு ஜெபம் பண்ணாங்க பாருங்க. அந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். நீங்கள் ஒன்றுபட்டு ஜெபிங்க, கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் பெரிய மாற்றத்தை கட்டளையிடுவார். அதே போல் ரெண்டாவது யாரை அசைக்க முடியாதுன்னா, ஆராதிக்கிற